அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்கா வரக்கூடிய 2026 ஆண்டுக்கான டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் படி குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 தேர்வுக்காக கம்பைன்ட் டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த கம்பைன்ட் டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரையும் முழுக்க ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி பள்ளி பாடப்புத்தகங்களிலிருந்து கேள்வித்தாள்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த கேள்வித்தாளை பொறுத்தவரையும் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ் பகுதியை பொறுத்தவரையும் 80% 90% கேள்விகள் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா நமக்கு படிக்கிறாங்க, எடுக்கிறாங்க கொஸ்டின்ஸும். ஸோ ஸ்கூல் புக்ஸை முழுமையா படிச்சிருக்கணும். எந்த ஒரு எக்ஸாம், குறிப்பா டிஎன்பிசி தேர்வு நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்கும் ஸ்கூல் புக்ஸ் தமிழ்நாடு பாடநூல்ல இருந்து முழுமையா முதல்ல படிச்சு முடிச்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லை இது இல்லாம எக்ஸ்ட்ரா மெட்டீரியலா அவுட் ஆஃப் சோர்ஸா நாம சிலபஸ் வைஸ் படிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரையும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழியா நடைபெறுதுங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா பயிற்சி கட்டணமா 1000 ரூபாயும், ஆஃப்லைன்ல 3000 இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்திற்கான டெஸ்ட் சீரிஸ் தான் இது கம்பைன்டு டெஸ்ட் சீரிஸா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் சமூக அறிவியல்ல ஆஸ் பர் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மொத்த கேள்விகள் பாத்தீங்கன்னா 100 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். 100 கேள்விகள் இருக்கும். 150 மதிப்பெண்கள். ஒரு கொஸ்டின் நமக்கு ஆஸ் பர் டிஎன்பிசி பேட்டர்ன் படி 1.5 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதுல டெஸ்ட் நம்பர் 10 இன்று நடைபெற்றது, அதாவது 6/12/2025 நடைபெற்ற கேள்விக்கான டிஸ்கஷன் வீடியோவை தான் இதை பார்க்க போறாங்க. முதல் முறையா நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்ல கிளிக் பண்ணிடுங்க. நீங்க பெல் சிம்ல கிளிக் பண்ணாதான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நிச்சயமா 2026 டிஎன்பிசி தேர்வு நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே நம்முடைய கம்பைன் டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேல இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். 8110539331 9626583064 அண்ட் 9597283986. இந்த 3 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் கூப்பிட்டோம்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாங்க. வீடியோஸும் முழுமையா பாருங்க. இந்த வீடியோஸ் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி வடிவமைக்கப்பட்டிருந்ததை முழுமையா பாருங்க. அதுக்கடுத்து இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரப்பட்டுள்ளது. நீங்க கொஸ்டின் பேப்பரை டெஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். முதல் கேள்வி, காஸ்மாஸ் என்பது எந்த மொழிச்சொல்? ஸோ காஸ்மாஸ் என்பது எந்த மொழிச்சொல் பொறுத்தவரை கிரேக்க மொழிச்சொல்னு சொல்லலாம். இதுல சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பகுதியும் இடம்பெற்றிருக்கும். சயின்ஸ் பகுதியிலிருந்து 10 கேள்விகள் இடம்பெற்றுள்ளது. காஸ்மாஸ் என்பது எந்த மொழிச்சொல்னா கிரேக்க மொழிச்சொல்னு சொல்லலாம். காஸ்மாஸ்னா பிரபஞ்சத்தை பற்றி படிக்கக்கூடியது. கேள்வி 2, பின்வரும் தொடர்களில் தவறானது எது? ஸோ முதல்ல எது தவறுன்றதை நம்ம பார்த்துருவோம். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் வெள்ளி ஆகும்னு இருக்காங்க. அப்போ வெள்ளி கோள் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கானா? கிடையாது, வெள்ளி வராது. அப்போ சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். அப்போ தவறானது ஆப்ஷன் சி தான். மற்ற 3 ஆப்ஷனும் சரியா இருக்கு. ஏ ஆப்ஷன் பாருங்க, சூரிய குடும்பம் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது. சோ சோலார் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் 4.5 பில்லியன் இயர்ஸ் முன்பு உருவாயிருக்கும். சோ ஏ ஆப்ஷன் சரி. பி ஆப்ஷன், ஒலியானது அதாவது சவுண்ட் 330 மீட்டர் வேகத்தில் பயணிக்கும். சோ பி ஆப்ஷனும் சரியா இருக்கு. டி ஆப்ஷன், வெள்ளியும் புவியும் இரட்டை கோள்கள் ஆகும். சோ டி ஆப்ஷன் சரியா இருக்கு. கேள்வி என்ன? பின்வரும் தொடர்களில் தவறானது இது. ஆப்ஷன் சி தான் தவறு. அடுத்த கேள்வி, கேள்வி 3, சரியான இணையை தேர்வு செய்க. நம்ம இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 100 கேள்விகள் இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 1ல 50 கேள்விகளும், பார்ட் 2ல 50 ரிமைனிங் 50 கொஸ்டினுக்கான டிஸ்கஷனை முழுமையா பார்ப்போம். கேள்வி 3, சரியான இணையை தேர்வு செய்க. 1, புவியின் துருவ விட்டம். புவியின் துருவ விட்டம் 12714 கிலோமீட்டர் ஆகும். சரி. நிலநடுக்கோட்டு விட்டம். நிலநடுக்கோட்டு விட்டம் அதிகமா தான் இருக்கும், 12756 கிலோமீட்டர். சரி.
வியாழன் கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டனா? அப்ப இங்க டைட்டன் வந்து வியாழன் கோளின் மிகப்பெரிய துணைக்கோள்னா கிடையாது. அப்ப எந்த கோளுடைய மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன்னா சனி கோளுடைய மிகப்பெரிய துணைக்கோள் தான் டைட்டன். அப்போ மூணாவது குற்று தவறு. 4 நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் டிரைட்டன். சோ நெப்டியூனுடைய மிகப்பெரிய துணைக்கோள் எதுங்க? டிரைட்டன்ங்க. சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன், நெப்டியூனுடைய மிகப்பெரிய துணைக்கோள் டிரைட்டன். அப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணையை தேர்வு செய்க. இப்ப சரியானது 1 2 4 சரி. அடுத்த கேள்வி, கேள்வி 4. ஹோலி வால்விண்மீன் மீண்டும் எந்த ஆண்டு விண்ணில் தோன்றும்? ஹோலி வால்விண்மீன் வந்து மீண்டும் எந்த ஆண்டு விண்ணில் தோன்றும்? ஏற்கனவே ஹோலி வால்விண்மீன் அப்ப ஏற்கனவே முதல் முறையா தோன்றிருக்கு. எப்ப தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1986ல தோன்றிருக்கு. அதுக்கு அடுத்து மீண்டும் எப்ப தோன்றும்னா 2061ல தோன்றும். கேள்வி 5. இந்த கேள்வி 5 ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஜாகிரபில இருந்து சம பகலிரவு நாள்கள் எவை? 4 ஆப்ஷன், 4 கூட்டு தந்துருக்காங்க. 1 மார்ச் 21, 2 செப்டம்பர் 23, 3 ஜூன் 21, 4 டிசம்பர் 22. சோ சம பகலிரவு நாட்கள். சம பகலிரவுனாவே மார்ச் 21 செப்டம்பர் 23 தான் சரி. அப்போ சரியானது 1 மற்றும் 2 சரி. கேள்வி 6. பூமியின் சுழற்சி காலம் எவ்வளவு? பூமியின் சுழற்சி காலம் 23 மணி நேரம் 56 நிமிடங்கள். நமக்கு எக்ஸாக்டா வந்து சுழற்சி காலம்னு கேட்டா 23 மணி நேரம் 56. தோராயமா சொன்னா 24 மணி நேரம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆனா சரியான விடை ஆப்ஷன் ஏ, 23 மணி நேரம் 56 நிமிடங்கள். கேள்வி 7. பொறுத்துக. புதன் புதன் எதனோடு தொடர்புடையதுன்னா புதன் எப்போதும் கிழக்கு அல்லது மேற்கு திசையின் கீழ்வானத்தில் மட்டுமே காண இயலும். இப்போ புதன் கோள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கிழக்கு அல்லது மேற்கு திசையினுடைய கீழ்வானத்தில் மட்டுமே காண இயலும். வெள்ளி வெள்ளி என்ன? அதிக வெப்பநிலை கொண்ட கோள்னு சொல்லலாம். பூமி என்னன்னா நீலம் கலந்த பச்சை நிறத்தில் காணப்படும். செவ்வாய் பாத்தீங்கன்னா புவியின் சுற்றுப்பாதைக்கு வெளியில் அமைந்துள்ள முதல் கோள். புவியின் சுற்றுப்பாதைக்கு வெளியில் அமைந்துள்ள முதல் கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். வியாழன் சார் நெக்ஸ்ட் ஒன். வியாழன் கோள் வந்து பாத்தீங்கன்னா வியாழனுடைய துணை நிலவுன்னு சொல்லலாம். துணைக்கோள்னு வந்து காணிமேடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க சரியானது ஆப்ஷன் சி. சோ செவ்வாய் கோள்னு நமக்கு ஞாபகம் வரும்போது புவியின் சுற்றுப்பாதைக்கு வெளியில் அமைந்துள்ள முதல் கோள்னா அது செவ்வாய் கோள் தான். சோ செவ்வாய்க்கு இந்தியா வந்து சேட்டலைட் அனுப்பியிருப்பாங்க, மங்கள்யான் சேட்டலைட். மங்கள்யானை வந்து எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி 8. புவியின் நிறை எவ்வளவு? புவியின் நிறைனா மாஸ் எவ்வளவு இருக்கு? நிறையினுடைய பூமியினுடைய மாஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5.972 into 10 to the power of 24 kilogram. 5.972 into 10 to the power of 24 kilogram. கேள்வி 9. கோளின் மையத்தையும் சூரியனின் மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு சம காலங்களில் சம பரப்புகளை டேஸ் விதிப்படி கிடைக்கிறது. சரியான விடை சம பரப்புகளின் விதிப்படி கிடைக்கிறது. அப்ப சம பரப்புகளின் விதி என்னன்னா கோளின் மையம், இது கோளு, இது சூரியன். சோ இந்த கோளின் மையத்தையும் சூரியன் மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு சம காலங்களில் சம பரப்புகளின் விதியின் அடிப்படையில் கிடைக்கிறது. கேள்வி 10. தவறான இணையை தேர்வு செய்க. பல்வேறு நாடுகளுடைய அமைப்புகள். நாசா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ரொம்ப முக்கியமானது. இது ஏற்கனவே டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. நாசா எந்த நாட்டுடையதுன்னா அமெரிக்காவது. அப்ப அமெரிக்கா சரி, 1 சரி. ரோஸ்காஸ்மஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவது சரி.
அடுத்து இஎஸ்ஏ. இஎஸ்ஏ யாருதுன்னா ஐரோப்பாவது சரி. ஜாக்சா கனடாவதுன்னா தவறு. சிஎஸ்ஏ ஜப்பான் வருமானா தவறு. அப்போ இங்க தவறான இணை எதுனா 4, 5 தவறா இருக்கு. ஜாக்சா வந்து ஜப்பான் நாட்டுடைய விண்வெளி அமைப்பு ஆராய்ச்சி அமைப்பு. சிஎஸ்ஏ வந்து கனடாவுடைய ஆராய்ச்சி அமைப்பு. கேள்வி 11. சோ முதல் 10 கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே ஹிஸ்டரி ரிலேட்டடா இருந்து ஜியோகிராஃபி அண்ட் சரி நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 11வது கேள்வி, விஜயநகர பேரரசு பற்றிய தொடர்களில் சரியானது எது எவை? நமக்கு ஹிஸ்டரி பகுதியில விஜயநகர பேரரசு டாபிக் வந்து கம்பல்சரி இருக்கு. குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரையும். விஜயநகர பேரரசு பற்றிய தொடர்களில் சரியானது எது எவை? 1. வெற்றியின் நகரம் என்று அறியப்படும் விஜயநகரம் அரியரர் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென் பகுதியில் நிறுவப்பட்டது. சோ வெற்றி நகரம் என்று அறியப்படும் நகரம்னா விஜயநகரம். விஜயநகரம் யாரால் நிறுவப்பட்டதுன்னா அரியரர் புக்கரால் நிறுவப்பட்டது. எங்கன்னா கர்நாடகத்தின் தென் பகுதியில் நிறுவப்பட்டது. முதல் கூற்று சரி. இது வித்யா நகர் என்றும் அழைக்கப்பட்டது. விஜயநகர வித்யா நகர்னு சொல்லலாம், வெற்றி நகர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இவ்வரசானது 4 அரசு மரபுகளால் ஆளப்பட்டது. சோ விஜயநகரத்தை பொறுத்தவரையும் சங்கம வம்சம், சாளு வம்சம், துளு வம்சம், ஆரவிட வம்சம் என்ற 4 அரசு வம்சங்கள் ஆண்டிருப்பாங்க. சோ இங்க சரியானது 3மே சரியா இருக்கு. கேள்வி 12. 12th கொஸ்டின், பின்வரும் தொடர்களோடு தொடர்புடையவர் யார்? ஒரு 3 கூற்று தந்திருக்காங்க. இந்த 3 கூற்றோடு தொடர்புடைய யாருன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் 1, மழை நீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர் தேக்கங்களையும் உருவாக்கியவர். செகண்ட் ஒன், தமது தலைநகரான அம்பியில் கிருஷ்ணசாமி கோயில், அசாரா ராமசாமி கோயில், விட்டாலசுவாமி கோயில் போன்ற புகழ்பெற்ற கோயில்களை கட்டியவர். 3, கோயில்களின் நுழைவாயில்களில் கோபுரங்களை நிறுவினார். சோ இந்த 3 கூற்றுக்கும் சொந்தக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசுல மிக சிறந்தவர், வலிமை வாய்ந்தவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். சோ கிருஷ்ணதேவராயர் தான் மழைநீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களை கட்டியிருப்பாரு, நீர் தேக்கங்களை உருவாக்கினார். தன்னுடைய தலைநகரான அம்பில கிருஷ்ணசாமி கோயில், அசார ராமசாமி கோயில், விட்டாலசாமி கோயில் போன்ற பல கோயில்களை கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், கோயில்களின் நுழைவு வாயில்களில் கோபுரங்களை நிறுவினார். இந்த கீ பாயிண்ட் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசில क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ கோயில்களின் நுழைவாயில் கோபுரங்களை நிறுவிய வம்சம் எது, அரசர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. கிருஷ்ணதேவராயர். கேள்வி 13, வராகர் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்ட அரசு எது? சோ வராகன் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயத்தை வெளியிட்டதுனாலே அது விஜயநகர அரசு தான் வெளியிட்டிருப்பாங்க. வராகர்னா பன்றியினுடைய முத்திரையை குறிக்கக்கூடியது. இது என்ன நாணயம்? தங்க நாணயம். சரியான ஆப்ஷன் பாம்பே. ஆல்ரெடி இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க வராகனை பத்தி. கேள்வி 14, பாமணி அரசு உருவான ஆண்டு எப்பொழுது? பாமணி அரசு, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. பாமணி அரசு உருவானது 1347. கேள்வி 15, பச்சை கலந்த நீலவண்ண கல்லானது விலையுயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல்லாகும். சோ பச்சை கலந்த நீலவண்ண கல் என்பது விலை உயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்லு. இது பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்லாலான அரியணையும் ஒன்றாகும் என டேஸ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பச்சை கலந்த நீலவண்ண கல்லை பத்தி எந்த நூல்ல சொல்லியிருப்பாங்கன்னா ஷானாமா என்ற நூல்ல சொல்லியிருப்பாங்க. ஷானாமா நூல்ல எழுதுறது யாருன்னா பிர்தௌசி என்பவர் எழுதினார். பிர்தௌசி. மதுரா விஜயத்தை எழுதுறது யாருன்னா கங்காதேவி எழுதியிருப்பாங்க. கங்காதேவி. ராஜதரங்கிணி என்ற நூல் எழுதுறது யாரு? கல்லாணர் எழுதியிருப்பாரு. கல்லாணர் எழுதியிருப்பாரு. மெகஸ்தனிஸ் என்றது ஆசிரியர் பேரு. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் வந்து இண்டிகா. கேள்வி 16, பொறுத்துக.
ஸோ பாமனி அரசுகளுடைய நிர்வாகத்தினுடைய மிக முக்கியமான அமைப்புகள்ல ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின் தான் மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க, அல்லது தவறானது எது சரியானது எதுன்னு கேட்பாங்க. இங்க பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் யாரு? பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர்னா பேஷ்வா. ஸோ பேஷ்வானா யாரு? பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்படுபவர். ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர். மேற்பார்வையிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வசிரி குல். வசிரி குல்னா என்ன? மற்ற அமைச்சர்களுடைய பணிகளை வந்து மேற்பார்வையிடுவார். நெக்ஸ்ட் ஒன் நிதி அமைச்சர். நிதி அமைச்சர்னா அமீரி ஜும்லா. நிதி அமைச்சர்னா யாரை குறிக்கும்? அமீரி ஜும்லா. அமீரி ஜும்லானா நிதி அமைச்சர். உதவி நிதி அமைச்சர்னா நசீர். நசீர் என்பது உதவி நிதி அமைச்சரை குறிக்கும். அடுத்து காவல்துறை தலைவர், கொத்தவால்னு சொல்லுவாங்க. கொத்தவால் பத்தி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, காவல்துறை தலைவர்னு சொல்லலாம். இங்க சரியான விடை 16க்கு ஆப்ஷன் டெல்லி. 2 1 5 3 4. கேள்வி 17. சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார்? சங்கம வம்சம் விஜயநகர பேரரசுல முதல் வம்சம் சங்கம வம்சம். இந்த சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் 2ஆம் தேவராயர். அப்ப கிருஷ்ணதேவராயர் வந்து விஜயநகர அரசுகளிலே மிகச்சிறந்தவர் கிருஷ்ணதேவராயர்னு சொல்லலாம். இது இல்லாம துளுவ வம்ச அரசர்களில் மிகச்சிறந்தவர், துளுவ வம்ச அரசர்களில் மிகச்சிறந்தவர் கிருஷ்ணதேவராயர். கேள்வி என்ன? சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யாருன்னா 2ஆம் தேவராயர். கேள்வி 18. முகலாய பேரரசர்களை கால முறையில் வரிசைப்படுத்துக. ஸோ இப்போ அட் பிரசன்ட்ல டிஎன்பிசி பேட்டர்னை பொறுத்தவரையும் ஒன்று இயர் ரிலேட்டடான நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துவாங்க, ஒன்று அரசுகளை வந்து கால வரிசைப்படுத்தி சொல்லி கேட்கிறாங்க. தெளிவா படிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இப்போ முகலாய பேரரசு. இப்போ முகலாய பேரரசு நிறுவனத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாபர், ரெண்டாவது வந்து இமாயுன், மூணாவது அக்பர், 4 ஜகாங்கீர், 5 ஷாஜகான், 6 அதுக்கடுத்து அவுரங்கசீப் வருவாரு. ஸோ முகலாய பேரரசுனா பாபர், பாபருக்கு அடுத்து இமாயுன், இமாயுனுக்கு அடுத்து ஜகாங்கீர், இமாயுனுக்கு அடுத்து அக்பர், அக்பருக்கு அடுத்து ஜகாங்கீர், ஜகாங்கீருடைய பசங்க ஷாஜகான் அண்ட் அவுரங்கசீப். ஸோ சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 19. சரியான இணையை தேர்வு செய்க. பாபர் பிறந்தது. பாபர் பிறப்பு 1483 பிப்ரவரி 14. ஸோ நமக்கு பிப்ரவரி 14னா என்ன ஞாபகம் வரணும்? லவர்ஸ் டே கிடையாது. பிப்ரவரி 14னா பாபர் பிறப்பு. ஆஸ் பர் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஞாபகம் வரணும்? பிப்ரவரி 14னா ஒன்னு கோவை குண்டுவெடிப்பு வழக்குன்னு சொல்லலாம், புல்வாமா தாக்குதல்னு சொல்லலாம் பிப்ரவரி 14. ஸோ இங்க பாபர் பிறந்த ஆண்டு 1483 பிப்ரவரி 14. பாபர் இறந்தது. பாபர் எப்ப இருந்திருப்பாருன்னா 1530. சரி. இமாயின் இறப்பு. இமாயின் எப்ப இருந்தார்? 1555 இருந்தாருன்னா கிடையாது, தவறு. இமாயின் இறப்பு வந்து பாத்தீங்கன்னா 1556 இருந்திருப்பாரு. அப்ப இங்க சரி. கேள்வி என்ன? சரியான இணையை தேர்வு செய்க. 1 2 மட்டும் தான் சரியா இருக்கு. கேள்வி 20. நாணயங்களையும் நிறுத்தல் முகத்தல் அளவுகளையும் தர அளவுபடுத்தியவர் யார்? சிம்பிளான கொஸ்டின் தான், டவுட் வரக்கூடிய கேள்வி. நாணயங்களையும் நிறுத்தல் முகத்தல் அளவுகளையும் தர அளவுபடுத்தியவர் யார்னா ஷெர்ஷா சூரி. கேள்வி 21. தவறான இணையை தேர்வு செய்க. அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்தது யாருன்னா ராணி சந்த் பீவி. சரி. அல்டிகாட் போர் எப்ப நடைபெற்றது? அல்டிகாட் போர் 1575. தவறு. அல்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு 1576. அக்பர் இறப்பு. அக்பர் இறப்பு 1606. தவறு. அக்பர் இறந்தது 1605. நெக்ஸ்ட் ஒன் தான்சேன். தான்சேன் யாருடைய அவையை அலங்கரிச்சார்னா இது ஒரு இசைக்கலைஞர் அக்பருடைய அவையை அலங்கரிச்சிருப்பாரு. சரி. இப்ப கேள்வி என்ன? தவறான இணையை தேர்வு செய்க. அப்ப தவறானது 2 மற்றும் 3. கேள்வி 22. சரியான இணையை தேர்வு செய்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்த 4 கீ பாயிண்ட்டுமே டிஎன்பிசில இருந்து. நம்பிக்கையை காப்பவர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பாபர். சரி. உலகத்தை கைப்பற்றியவர் யாரு? ஜகாங்கீர்.
உலகத்தின் அரசர் ஷாஜகான். உலகை கைப்பற்றியவர் என்று அழைக்கப்படுபவர் அவுரங்கசீப். சரி, உலகத்தைன்னு வந்தா ஜகாங்கீர், உலகை கைப்பற்றியவர் வந்தா அவுரங்கசீப். அதே உலகத்தின் ஒளின்னு வந்தா நூர்ஜஹான். இப்ப சரியான இணை 4 இணையுமே சரியா இருக்கு. கேள்வி 23. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? வக்கீல், வக்கீல்னா எதை குறிக்கும்னா பிரதம மந்திரியை குறிக்கும். சரி. வஜீர் அல்லது திவான், வஜீர் அல்லது திவான்னா வருவாய்த்துறை மற்றும் செலவுகளை குறிக்கக்கூடியது. மீர்பாக்ஷி, மீர்பாக்ஷினா யாரை குறிக்கும்னா ராணுவத்துறை அமைச்சரை குறிக்கும். நெக்ஸ்ட் ஒன் மீர் ஜமான், மீர் ஜமான்னா அரண்மனை நிர்வாகத்தை கவனிப்பதை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்லாம் குறிப்பா அரசு அன்றைய காலகட்டத்துல வரலாறுல நிர்வாக ரிலேட்டடான பதவிகள் இருந்து கட்டாய கேள்விகள் கேட்கிறாங்க, தெளிவா படிச்சு வச்சுக்காங்க. அடுத்த கேள்வி 24. கூற்று காரணம். கூற்று ராஜா தோடர்மால் நில வருவாய் முறையை பின்பற்றினார். கூற்று காரணம் ஷெர்ஷா அறிமுகம் செய்த முறையை இவர் பின்பற்றியிருப்பார். சோ ஏன்னா நில வருவாய் முறையை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா ஷெர்ஷா சூரி தான் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அதனுடைய சிறப்பு அம்சத்தை கருதா ராஜா தோடர்மால், அக்பருடைய தளபதியா இருந்த ராஜா தோடர்மால் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அப்போ இங்க கூற்றும் சரி, காரணமும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 25. ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான். மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்னா அக்பர். கேள்வி 26. யாருடைய அவையில் போர்த்துகீசிய கிறிஸ்தவ பாதிரியார்கள் மிகவும் விரும்பத்தக்கவர்களாக இருந்தனர்? யாருடைய அவையில்னா அக்பருடைய அவையில தான் விரும்பத்தக்கவர்களாக இருந்திருப்பாங்க. யாரு? போர்த்துகீசிய கிறிஸ்துவ பாதிரியாளர்கள். கேள்வி 27. சவுத் சர்தேஷ் முகி ஆகிய வரிகளை வசூலித்தவர்கள் யார்? சோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட, வரிகள் ரிலேட்டட் ஆனது. சோ ஆல்ரெடி இந்த 2 கொஸ்டினுமே டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சவுத் சர்தேஷ் முகி ஆகிய வரிகளை வசூலித்தது மராத்தியர்கள். மராத்தியர்கள் ஆட்சி காலத்துல தான் வசூலிச்சிருப்பாங்க சவுத் சர்தேஷ் முகி. சவுத்னா 4ல் 1 பங்கு வரியை வசூலிச்சிருப்பாங்க. சர்தேஷ் முகினா 10ல் 1 பங்கு வரியை கட்டியிருக்கணும் அரசருக்காக. கேள்வி 28. சத்ரபதி சிவாஜி பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 28 ஆல்ரெடி நமக்கு மராட்டியர்கள் டாபிக் சிலபஸ்ல இருக்கு. சோ சத்ரபதி சிவாஜி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 1627 சிவாஜி பிறந்தார். சோ சத்ரபதி சிவாஜி பிறந்த ஆண்டு 1627. ஏ ஆப்ஷன் சரி. பி ஆப்ஷன் தனது 18வது வயதில் 1645 ராணுவ பணியில் சேர்ந்தார். அப்ப மிலிட்டரியில எப்ப சேர்ந்திருப்பார்னா 18 வயசுல சேர்ந்தார். எப்போ? 1645. சரி. இவர் முதலில் தோர்னா கோட்டையை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார். சோ சத்ரபதி சிவாஜி பாத்தீங்கன்னா தோர்னா கோட்டையை ஃபர்ஸ்ட் கைப்பற்றுவார்னா கிடையாது. தோர்னா கோட்டை கிடையாது, கோண்டவானா கோட்டையை கைப்பற்றி இருப்பார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவதான் தோர்னா கோட்டையை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றிருப்பாரு. இவர் சத்ரபதி என்ற பட்டத்தோடு முடியரசு பதவியை ஏற்றுக்கொண்டது பாத்தீங்கன்னா என்ன கோட்டைன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே இந்த சத்ரபதி சிவாஜி ரெய்கர் கோட்டை, ஆன்சர் நானே சொல்லிட்டேன், ரெய்கர் கோட்டையில தான் பதவி பெறும் சத்ரபதி என்ற பட்டத்தோட முடிசூடி இருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன், சிவாஜியின் பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் 1649 இயற்கை எய்தியதால் சிவாஜி முழுமையான சுதந்திரம் பெற்றவரானார். அப்போ அவருடைய சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ் எப்ப இருந்தாரு? 1649. அவர் இறந்த பிறகு சிவாஜிக்கு முழு சுதந்திரம் கிடைச்சிருக்கும். கேள்வி 29. யாருடைய ஆட்சியில் கிராமங்கள் தேஷ்முக் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டது? சோ யாருடைய ஆட்சியில கிராமங்கள் தேஷ்முக் என்ற அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டதுன்னா மராத்தியர்களுடைய ஆட்சியில தான். சோ மராத்தியர்கள் ஆட்சியில் கிராமங்கள் தேஷ்முக் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டது. கேள்வி 30. சரியான இணையை தேர்வு செய்க. கேள்வி 30 என்னங்க? சரியான இணையை தேர்வு செய்க. பட்டேல்னா யாரை குறிக்கும்? கிராம தலைவர். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பட்டேல்னா கிராம தலைவர். குல்கர்ணினா ஆவண காப்பாளரை குறிக்கும். சரி.
அஷ்டபிரதான். அஷ்டபிரதான் யாருடைய அவையை அலங்கரிச்சிருப்பாங்கன்னா சிவாஜியினுடைய அவையை தான் அலங்கரிச்சாங்க. சோ அஷ்டபிரதான் சிவாஜியினுடைய அவையை அலங்கரிச்சிருப்பாங்க. அஷ்டதி கஜங்கள் வந்து யாருடைய அவையை அலங்கரித்தது என்று ஆன்சரை வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பேஷ்வானா யாரை குறிக்கும்னா நவீன கால பிரதமரை குறிக்கும். அப்ப இங்க சரியான இணை 4 இணைகளுமே சரியா இருக்கு. கேள்வி 31 பொறுத்துக. பந்த் பிரதான். பந்த் பிரதான யாரை குறிக்கும்? பந்த் பிரதான். பிரதான்னா பிரதம அமைச்சரை குறிக்கும். அமத்தியா. அமத்தியான யாரை குறிக்கும்? நிதி அமைச்சரை குறிக்கும். சுர்னாவிஸ். சுர்னாவிஸ்னாவே செயலரை குறிக்கும். வாக்கியநாவிஸ் உள்துறை அமைச்சர். சுமந்த் வெளியுறவுத்துறை அமைச்சர். சோ முக்கியமானது மராத்தியர்களுடைய நிர்வாக தலைவர், நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுடைய பெயர் தான் இதெல்லாமே. சரியான ஆப்ஷன் பாம்பே 5 4 3 2 1. கேள்வி 32 சரியான இணையை தேர்வு செய்க. 1 ஷாகு. ஷாகு என்றால் நேர்மையானவர் என்று பொருள். சரி. முதல் பேஷ்வா பாலாஜி பாஜிராவ். பேஷ்வால ஃபர்ஸ்ட் வந்தது யாருன்னா பேஷ்வா பகுதி, பேஷ்வா ஆட்சி ஏற்படுத்தது பாலாஜி பாஜிராவ்னா கிடையாது. சோ முதல் பேஷ்வா யாருன்னா பாலாஜி விஸ்வநாத். முதல் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். இரண்டாவது பேஷ்வா விஸ்வநாத்துடைய மகன் வந்து பாஜிராவ் வருவாரு, பாஜிராவ். மூணாவதா வந்ததுதான் பாலாஜி பாஜிராவ் வருவாரு பேஷ்வாக்கள்ல. அடுத்து பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகத்தை யார் என்ன சொல்லுவாங்க? காம விஸ்தார் என்பவர் நிர்வகித்திருப்பாரு. 3ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1762. 3ஆம் பானிபட் போர் 1761 நடந்திருக்கும். அப்போ இது 3ஆம் பானிபட் போர். முதல் பானிபட் போர் 1526. 2ஆம் பானிபட் போர் 1556. அக்பர். முதல் பானிபட் போர் 1526, 2ஆம் பானிபட் போர் 1556, 3ஆம் பானிபட் போர் 1761. இப்ப கேள்வி என்ன? சரியான இணையை தேர்வு செய்க. இங்க சரியானது 1 3 சரியா இருக்கு. கேள்வி 33 ஆல்ரெடி இது கேட்டு வச்சிருக்காங்க டிஎன்பிசில. முக்கிய மராத்திய குடும்பங்களை பொறுத்துக. முக்கிய மராத்திய குடும்பங்கள். கேக்வாட். கேக்வாட் எந்த குடும்பம்னா பரோடா. பான்ஸ்லே வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர். ஹோல்கர் இந்தூர். சிந்தி அல்லது சிந்தியா குவாலியர். பேஷ்வானா புனே பகுதியை ஆட்சி செய்த குடும்பங்கள் சொல்லலாம். சோ இங்க சரியானது 1 2 3 4 5 சரியா இருக்கு. கேள்வி 34 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1 தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்று ஆகும். இதனுடைய மொத்த மதிப்பு பாத்தீங்கன்னா 4550 கோடி மதிப்பிலான திட்டம் செப்டம்பர் 21 2016 நிறைவேற்றப்பட்டது. இதன் செயல்திறன் 648 மெகாவாட் ஆகும். சோ பாக்ஸ் போட்டு கொடுத்திருப்பாங்க. சோ தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் பாத்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்கள் ஒன்றா இருக்கு. இதுக்கான மொத்த மதிப்பீடு 4550 கோடி. எப்போ வந்து நிறைவேற்றினாங்கன்னா செப்டம்பர் 21 2016 தான் நிறைவேற்றிருப்பாங்க. இதனுடைய செயல்திறன் 648 மெகாவாட். சோ முதல் கூற்று சரி. உலகில் அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு இந்தியாவானா இந்தியா கிடையாது, சீனா வரும். இப்ப இரண்டாவது கூற்று தவறு. 3 புவியின் மேலடுக்குகளில் பரவலாக காணப்படும் உலோகங்களுள் இரும்பானது 4வது உலோகமாகும். அப்போ பூமியினுடைய மேல் பகுதியில காணப்படும் உலோகங்கள்ல இரும்பு வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. சரி. தாமிரம் மனித பயன்பாட்டில் 2வது இடத்தினை பெறுகிறது. தாமிரத்தை பொறுத்தவரையும் மனிதனுடைய யூசஸ்ல 3rd பிளேஸ்ல இருக்கும். அப்போ 4வது கூற்று தவறா இருக்கு. கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 1 3 சரி. கேள்வி 35 பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதது எது? இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகள் எது பொருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. முப்பந்தல் காற்றாலை பண்ணை எவ்வளவு மெகாவாட்னா 1500 மெகாவாட் திறனுடையது. சரி. ஜெய்சால்மர் வந்து பாத்தீங்கன்னா 1064 மெகாவாட் திறனுடையது. சரி. பிரம்மன்வேல் பாத்தீங்கன்னா 5228 மெகாவாட் திறனுடையது.
தால்கன் வந்து 99 மெகாவாட்னா கிடையாது. தால்கனை பொறுத்தவரையும் 278 மெகாவாட் திறனுடையது தால்கன். அப்போ 99 எது வரும்னா தாமன் ஜோதி. ஸோ இதுக்கான சரியானது நம்ம வந்து கீழே எக்ஸ்பிளனேஷனோட வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஸ்கஷன் வீடியோவை பொறுத்தவரை நமக்கு முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்ஸ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாக கவர் ஆயிடும். ஸோ இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகள்னு போட்டு நோட்ஸாகவும் நமக்கு கிடைச்சிருந்த கீ ஆன்சர்ல. ஸோ முப்பந்தல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் 1500 மெகாவாட் திறனுடையது. ஜெய்சால்மர் டிஸ்ட்ரிக்ட்ல ராஜஸ்தான் ஸ்டேட்ல இருக்கு 1064 மெகாவாட் திறனுடையது. பிரம்மன்வேல் வந்து துலே மாவட்டம் மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்கு 528 மெகாவாட் திறனுடையது. அடுத்து தால்கன் வந்து பாத்தீங்கன்னா சங்லி மாவட்டத்துல அதுவும் மகாராஷ்டிராவில தான் இருக்கு 278 மெகாவாட் திறனுடையது. நெக்ஸ்ட் ஒன் தாமன் ஜோதி வந்து தாமன் ஜோதி டிஸ்ட்ரிக்ட் ஒடிசா ஸ்டேட்ல இருக்கு 99 மெகாவாட் திறனுடையது. கேள்வி 36 சரியான இணையை தேர்வு செய்க. நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தெகிரி அணை எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட், சரி. ஸ்ரீசைலம் அணை ஆந்திராவில் இருக்கானா கிடையாது. நாகார்ஜுனா சாகர் அணை தெலுங்கானா இருக்குன்னா கிடையாது, தவறு. சர்தார் சரோவர் அணை குஜராத்ல இருக்கு, சரி. இப்ப சரியான இணை 1 மற்றும் 4 சரி. ஸ்ரீசைலம் அணை வந்து தெலுங்கானாவில் இருக்கும், நாகார்ஜுனா சாகர் அணை ஆந்திராவில் இருக்கு. ஸோ இதனுடைய எவ்வளவு திறன் இதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்களை பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்கள் தெகிரி அணை உத்தரகாண்ட்ல எவ்வளவுனா 2400 மெகாவாட் திறனுடையது. ஸ்ரீசைலம் அணை தெலுங்கானா ஸ்டேட் 1670 மெகாவாட் திறனுடையது. நாகார்ஜுனா சாகர் ஆந்திர பிரதேசம் 960 மெகாவாட் திறனுடையது. சர்தார் சரோவர் அணை குஜராத் ஸ்டேட்ல இருக்கு 1450 மெகாவாட் திறனுடையது. பக்ரானங்கல் அணை பஞ்சாப்ல இருக்கு 1325 மெகாவாட் திறனுடையது. கொய்னா அணை மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்கு 1960 மெகாவாட் திறனுடையது. மேட்டூர் அணை தமிழ்நாடு நமக்கு நல்லா தெரியும், எவ்வளவு மெகாவாட்னா 120 மெகாவாட் திறனுடையது. நெக்ஸ்ட் ஒன் இடுக்கி அணை எங்க இருக்குன்னா கேரளாவில் 780 மெகாவாட் நீர்மின் சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய திறனுடையது. ஸோ நோட்ஸும் நமக்கு வந்து இந்த டிஸ்கஷன் வீடியோல கிடைச்சிடும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியது. அடுத்தது 37வது கேள்வி பொறுத்துக. த்ரீகார்ஜஸ் அணை எந்த நதி மீது கட்டிருப்பாங்க? த்ரீகார்ஜஸ் அணைனாவே யாங்சி நதி மீது கட்டப்பட்டது. இட்டைப்பு அணை பரானா நதி மீது கட்டப்பட்டிருக்கும். ஜிலுடு அணை ஜின்சா நதி மீது கட்டப்பட்டுள்ளது. குறி அணை கரோலி நதி மீது கட்டப்பட்டுள்ளது. துக்குரி அணை வந்து டெகாண்டிஸ் நதி மீது கட்டப்பட்டுள்ளது. சோ இது உலகில் இருக்கக்கூடிய அணைகள். சோ உலக அளவுல நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் நாடுகளை பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா த்ரீகார்ஜஸ் அணை சீனாவில் இருக்கு, யாங்சி நதி மீது கட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 22,500 மெகாவாட் திறனுடையது. இட்டைப்பு அணை வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் மற்றும் பராகுவேயில் உள்ளது, பரானா நதி மீது கட்டியிருப்பாங்க, 14,000 மெகாவாட் திறனுடையது. ஜிலுடு அணை சீனாவில் இருக்கும், ஜின்ஷா நதி மீது கட்டியிருப்பாங்க, 13,860 மெகாவாட் திறனுடையது. குறி அணை வந்து எங்க இருக்கு, எந்த கண்ட்ரி, வெனிசுலாவில் இருக்கு, கரோலி நதி மீது கட்டியிருப்பாங்க, 1235 மெகாவாட் திறனுடையது. அடுத்து லாஸ்ட் ஒன் துக்குரி அணை பிரேசில் இருக்கு, சரி. குறி அணை வந்து பாத்தீங்கன்னா 10,235 மெகாவாட் திறனுடையது. துக்குரி அணை பிரேசில் நாட்டில் இருக்கு, டெகாண்டிஸ் நதி மீது கட்டியிருப்பாங்க, 8,370 மெகாவாட் திறனுடையது. சோ உலகிலேயே மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டனாவே அது சீனாவில் இருக்கக்கூடிய த்ரீகார்ஜஸ் அணை தான். இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கட்டுமான பணி 94 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, 1994 முடிக்கப்பட்டது 2012 முடிச்சிருப்பாங்க. கேள்வி 38 சரியான இணையை தேர்வு செய்க. உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு அமெரிக்கான்னு தந்திருக்காங்க. அமெரிக்கா கிடையாது. உலக அளவுல அதிக அளவுல தங்கத்தை உற்பத்தி செய்யும் நாடு சீனா. 2 தாமிர உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு. தாமிரத்தை உற்பத்தி செய்வதில் வேர்ல்டு லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சிலி தான், சரி. பாக்சைட் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு ஆஸ்திரேலியா, சரி. வெள்ளி உற்பத்தியில் உலக அளவில் முன்னணியில் உள்ள நாடு மெக்சிகோ, சரி.
அப்ப இங்க சரியானது 2, 3, 4 சரி. கேள்வி 39. நல்ல தரமான எஃகு உற்பத்திக்கு முக்கியமானது எது? நல்ல தரமான எஃகு உற்பத்திக்கு முக்கியமானது மாங்கனீஸ். கேள்வி 40. சுண்ணாம்புக்கல் இருப்பு உள்ள இடங்களில் தவறானது எது? சோ தமிழ்நாட்டுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல சுண்ணாம்புக்கல் இருப்பு இருக்குன்றத நமக்கு தெளிவா தெரிஞ்சதுனா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். கனிம வளங்கள் தமிழ்நாடு ரிசோர்சஸ் ரிலேட்டடா இருக்கும். தமிழ்நாடு புவியியல் அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். சிலபஸ் படி பாத்தீங்கன்னா யூனிட் 5ல இருக்கக்கூடியது. சோ இங்க சுண்ணாம்புக்கல் இருப்பு உள்ள இடங்களில் தவறானது. திருச்சியில வந்து சுண்ணாம்புக்கல் இருப்பு இருக்கானா? கிடையாது. திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல. அப்ப எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல சுண்ணாம்புக்கல் இருப்பு இருக்குன்னா ராமநாதபுரம் உள்ளது, திருநெல்வேலி, சேலம், இது இல்லாம அரியலூர், கோவை, மதுரை. தமிழ்நாட்டுல சுண்ணாம்புக்கல் இருப்பு உள்ள மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா ராமநாதபுரம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட், அரியலூர், கோவை அண்ட் மதுரை. கேள்வி 41. சரியான இணையை தேர்வு செய்க. சோ விளையாட்டுக்கள். ஆஸ்திரேலியாவில் என்ன விளையாட்டு இருக்கு? விண்வில் விளையாட்டு சரி. நியூசிலாந்துல மலை உச்சிவில் இழுவை விளையாட்டு சரி. அருணாச்சல பிரதேசத்துல பிரம்மபுத்திரா நதியின் கட்டுமர மிதவை நதி பயணம் இருக்கு. சோ 41க்கு சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 42. பொறுத்துக. மலை வாழிடங்களை பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. நைனிடால் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்ல இருக்கு. டார்ஜிலிங் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். காங்டன் சிக்கிம்ல இருக்கு. ஷில்லாங் மேகாலயா. சிம்லா இமாச்சல பிரதேசம். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 43. சரியான இணையை தேர்வு செய்க. தாளையார் நீர்வீழ்ச்சிக்கு இன்னொரு பேர் வந்து குதிரைவால் என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எதுனா தாளையார் நீர்வீழ்ச்சி தான் சரி. ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகாவில் இருக்கும். ஜோக் நீர்வீழ்ச்சியை பொறுத்தவரையும் ராஜா ராணி மற்றும் இடி என்ற பெயரால் அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி. நெக்ஸ்ட் ஒன் நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி பாத்தீங்கன்னா நேரடியாக தடையின்றி நீர்விழும் நீர்வீழ்ச்சி தான் நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி. நெக்ஸ்ட் ஒன் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படுகிறது. சோ நீர்வீழ்ச்சி டாபிக் நமக்கு முக்கியமானது. ஜாகிரபில 1, 2, 3, 4 சரியா இருக்கு. கேள்வி 44. பொறுத்துக. தேசிய பூங்காக்கள் இருந்து காசிரங்கா தேசிய பூங்கா எந்த ஸ்டேட்ல இருக்கு? காசிரங்கா தேசிய பூங்கா அசாம் ஸ்டேட்ல இருக்கு. ராம்தம்பர் தேசிய பூங்கானா ராம்தம்பர் ராஜஸ்தான். கன்கா தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. சுந்தர்வன தேசிய பூங்கா வெஸ்ட் பெங்கால். கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட்ல இருக்கு. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கானா அது கார்பெட் தேசிய பூங்கா தான் உத்தரகாண்ட். இப்ப சரியானது 5, 4, 3, 2, 1. கேள்வி 45. சரியான இணையை தேர்வு செய்க. குமரகம் பறவை சரணாலயம் எங்க இருக்குன்னா குமரகம் பறவை சரணாலயம் from கேரளா சரி. பரத்பூர் பறவை சரணாலயம் ராஜஸ்தான்ல இருக்கு சரி. உப்பலப்பாடு பறவை சரணாலயம் குஜராத்ல இருக்கானா? உப்பலப்பாடு பறவை சரணாலயம் குஜராத் கிடையாது, தவறு. நல் சரோவர் பறவைகள் சரணாலயம் ஆந்திராவில் இருக்கானா? கிடையாது. உப்பலப்பாடு பறவைகள் சரணாலயம் ஆந்திராவில் இருக்கு. நல் சரோவர் பறவைகள் சரணாலயம் குஜராத்ல இருக்கு. அப்ப சரியான இணை 1 மற்றும் 2. இது இல்லாம கூடுதலான தகவலா நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேச ஸ்டேட்ல இருக்கு. மயானி பறவை சரணாலயம் மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்கு. கூந்தன்குளம் பறவை சரணாலயம் தமிழ்நாட்டுல இருக்கு. நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் உத்தரப்பிரதேசம், மயானி பறவை சரணாலயம் மகாராஷ்டிரா, கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு. சோ இங்க சரணாலயங்கள் தேசிய பூங்காக்கள்னு வரும்போது இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஜியோகிராபி கொஸ்டினாவும் அமைஞ்சிரும். அப்ப சமீபத்துல எதெல்லாம் தேசிய பூங்காக்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க தமிழ்நாட்டு அளவுல இந்திய அளவுல பார்த்து வச்சுக்காங்க, கட்டாயம் எதிர்பார்க்கலாம். கேள்வி 46. தவறான இணையை தேர்வு செய்க. நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர் எந்த கடற்கரைனா தனுஷ்கோடி கடற்கரை சரி. சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறை என்று அழைக்கப்படுவது வர்க்கலை கடற்கரை. நெக்ஸ்ட் ஒன் பவளப்பாறையில் நிறைந்த கடல் சாகச விளையாட்டு கடற்கரைக்கு ஃபேமஸ் ஆனது தர்காலி கடற்கரை.
2 மணல் திட்டுக்கள் இடையே தொட்டில் அமைப்பு போன்றிருக்கக்கூடிய கடற்கரை அகுதா கடற்கரை